ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காவை கடையில் வாங்கிட்டு வந்து உப்பு கலந்த தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நெல்லிக்காய்களை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் வந்து தனித்தனி பீஸாக வந்துடும். கொட்டைகள் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வெந்த நெல்லிக்காயில் கொட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயில் இருக்கிற பீஸ் 5-6 பீஸ் அப்படியே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை வேணால் நீல வாக்கில் மறுபடியும் சன்னமாக கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் சின்ன கட்டி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லை, பெருங்காய பவுடர் தான் இருக்குது அப்படின்னா ஊறுகாய் வெந்துட்டுருக்கும் இல்லைங்களா, அப்போ போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெந்தயம், பெருங்காயம், கடுகு 3 நல்லா வறுத்ததுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சு வந்துடும். வெந்தயம் நல்லா கலர் மாதிரி நல்லா மணமாக இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயோ அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா ஒரு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த காஷ்மீரி மிளகாய் தான் இருந்துச்சு, அதை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அம்மியில் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அது நல்லா கலர் கொடுக்கும். அதனால் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நெல்லிக்காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இந்த நெல்லிக்காய்க்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு அப்படியே கரைஞ்சிரும். கல்லுப்பு சேர்க்கும்போது நல்ல ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற வரமிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், கடுகு, வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது புளி சாதத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருந்தால் புளி சாப்பாடு செய்யும்போது சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், அதுக்கு 1.5 ஸ்பூன் பவுடர் போதும். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் ஜாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் சாப்பிட எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஈரமான ஸ்பூன் போடக்கூடாது, கைகளாலையும் எடுக்கக்கூடாது. ட்ரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். தினமுமே 4லேருந்து 5 பீஸ் சாப்பிட்டே வரலாம். முடிக்கும் தோலுக்கும் நல்லது. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூங்க.